கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட திருவள்ளுவர் 8வது குறுக்கு தெருவில் வசிக்கும் மக்கள் கடந்த ஒரு வருடமாக அப்பகுதிக்கு குடிநீர் வழங்கவில்லை என பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டதால் ஆத்திரம் அடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் விருதாச்சலம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விருதாச்சலம் காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களை சமாதானப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பெயரில் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீழமணக்குடி கிராமத்தில் பயங்கர ஆயுதங்களோடு வீடுகளில் திருட முயற்சி செய்த 5 பேரை கிராம மக்கள் பிடித்து புவனகிரி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் ஜெயங்கொண்டாம் கடுகூர் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், குமாராட்சி வேட்டவலத்தைச் சேர்ந்த அன்பழகன், காட்டுமன்னார் கோவிலைச் சேர்ந்த சுரேஷ், திருச்சி சமயபுரம் பகுதியைச் சேர்ந்த மதியழகன், மும்முடி சோழகன் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பதும் இவர்கள் கீழமணக்குடி கிராமத்தில் 2 வீடுகளில் கொள்ளையடிக்க முயற்சித்த போது கேமராவில் பதிவாகி உள்ளதை அறிந்து திருட முயற்சிப்பதை விட்டுவிட்டு இரவில் மறைவான பகுதியில் பதுங்கியிருந்து அதிகாலையில் கிராமத்தின் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தபோது பொதுமக்களிடம் சிக்கியதும் தெரியவந்தது. மேலும் கைதான 5 பேரில் சிலர் புவனகிரி பகுதியில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரியவந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட பெரியாழ்வார் தெருவைச் சேர்ந்தவர் கண்ணியப்பன். 80 வயது முதியவரான இவர் உணவு சாப்பிட்டு விட்டு தனது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார். அப்போது சாலையில் சுற்றித் திரிந்த மாடு ஒன்று முதியவர் கண்ணியப்பன் மீது முட்டி அவரை தாக்கி வீசியது. உடனடியாக அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை நகராட்சி நிர்வாகம் பிடித்து கோசாலையில் விட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மதிக்காமல் மெத்தனமாக இருக்கும் நகராட்சி அதிகாரிகள் மீது உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வட மாநிலங்களில் இருந்து ரயிலில் கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் பெயரில் கோவை ரயில் நிலையத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். மேலும் அந்த ரயிலில் பயணித்த பயணிகளின் உடமைகளும் சோதனை செய்யப்பட்டன. இதில் சுமார் 50 கிலோ மதிப்பிலான குட்கா பொருட்கள் விற்பனைக்கு எடுத்து வந்தது தெரியவந்ததைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட வடமாநிலத்தவர்களை பிடித்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையம் எதிரே 2 மதுக்கடைகள் உள்ளன. இந்நிலையில் மதுபோதையில் தள்ளாடிய 2 பேர் பெரிய கட்டைகளை எடுத்துக்கொண்டு ரோட்டின் நடுவில் நின்று ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அனல்மின் நிலையத்திற்கு சாம்பல் பாரம் ஏற்றி வந்த லாரிகளும் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டன. மேலும் 2 பேரையும் சமாதானப்படுத்த சென்றவர்களும் தங்களை தாக்கிவிடுவார்களோ என்ற அச்சத்தில் ஒதுங்கி சென்றனர். இந்நிலையில் கையில் கட்டைகளுடன் நடுரோட்டில் குடிமகன்கள் தகராறில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கம்பன் மணிமண்டபத்தில் மாநில அளவிலான 22ஆம் ஆண்டு புத்தக திருவிழா ஜூன் 27ஆம் தேதி தொடங்கி ஜூலை 7ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த புத்தக திருவிழாவில் பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தேவையான புத்தகத்தை வாங்கிச் செல்கின்றனர். இந்நிலையில் புத்தக திருவிழாவை முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் பார்வையிட்டு புத்தக விற்பனையாளர்களிடம் புத்தகங்கள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களாப்பட்டி பிரிவு பகுதியில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகாவைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது திண்டுக்கல்லில் இருந்து தேனி நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதியதில் ஜெயபிரகாஷ் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இதனைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்த ஜெயபிரகாஷை மீட்டு பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து பதப்பதக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இடையே போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளியின் முன் துவங்கிய இப்பேரணியில் மாணவர்கள் போதைப்பொருள் தடுப்பு குறித்த வாசகங்களை எழுப்பி விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சந்தூர் முக்கிய தெருக்கள் வழியாக ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பேரணியில் இருபால் ஆசிரியர்கள், பெற்றோர், ஆசிரியர் கழக நிர்வாகிகள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மேம்பாலம் பகுதியில் போக்குவரத்து காவல்துறை பெண் காவலர் ஒருவர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது வழியாக ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேரை நிறுத்தி விசாரணை நடத்தினார். அப்போது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த சிவசேனா கட்சியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் போக்குவரத்து பெண் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து போக்குவரத்து பெண் காவலர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேரையும் போக்குவரத்து பிரிவு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர்களிடம் விசாரணை நடத்தினார்.
அங்கும் வந்த சிவக்குமார் பெண் காவலரிடம் பணி செய்ய விடாமல் தடுத்து தகராறில் ஈடுபட்டு தலையில் அணிந்த தொப்பியை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மேற்கு காவலியத்தில் போக்குவரத்து பெண் காவலர் புகார் அளித்ததன் பெயரில் காவல்துறையினர் சிவக்குமாரை கைது செய்தனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாய வேலையை முற்றிலும் இழந்த விவசாய தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலையை உடனடியாக வழங்கிட வேண்டும், 100 நாள் வேலை செய்பவர்களுக்கு தினக்கூலியாக 700 ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றிய செயலாளர் சித்திரக்கணி, மாவட்ட செயலாளர் ராஜா, மாவட்ட நிர்வாகக் குழு புலிகேசி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மாநகராட்சி மற்றும் பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் சார்பில் வளர்ப்பு பிராணிகளுக்கு இலவச வெறிநாய் தடுப்பூசி போடும் முகாம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்த முகாமை மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்டு பேசிய கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் மருத்துவர் கார்த்திகேயன், நாய்களை பொறுத்தவரை பிறந்த முதல் ஆண்டில் இருமுறை ராபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்றும் ஆண்டுதோறும் ஒருமுறை தடுப்பூசி போடுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஏராளமான நாட்டுப்படகு ஆழ்கடலில் தங்கி மீன்பிடித்து தொழில் செய்து வருகின்றன. இந்நிலையில் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசுவதாலும் கடல் நீரோட்டத்தில் மாறுபாடு காணப்படுவதாலும் மீன்களை பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று சனிக்கிழமை என்பதால் மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர். மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டதால் மீன்களின் விலை சற்று உயர்ந்து காணப்பட்டது. மேலும் கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மத்தி கோட்டான் என்ற மீன் அதிக அளவு கிடைப்பதாலும் இந்த மீன் ஒரு கூடை ரூபாய் 2000 வரை செல்வதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று ஷீலா கிலோ 1000 ரூபாய் வரையும், விலை மீன், ஊழி, பாறை ஆகியவை கிலோ 400 ரூபாய் வரையும், குறுவலை, கேரை ஆகிய மீன்கள் கிலோ 300 ரூபாய் வரையும், சாலை மீன் ஒரு கூடை 3000 ரூபாய் முதல் 3500 ரூபாய் வரை விற்பனையானதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட முட்டத்தூர், மண்டக்கப்பட்டு, தென்பேர், டி புதுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி, செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், விசிக விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் எழில்மாறன், ஒன்றிய செயலாளர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நந்தனார் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஆரம்பப் பள்ளி என கல்விக்கூடங்கள் அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் ஹேமலதா என்னும் தலைமை ஆசிரியர் 6 வருடமாக சிறப்பான முறையில் பணி செய்து வந்த நிலையில் தற்போது அவர் பணி நிறைவு பெற்றார். இந்த நிறைவு விழாவில் அனைத்து ஆசிரியர்களும் கண் கலங்கி தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பெற்றோர் ஆசிரியர் தலைவர், ஆண்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகாவிற்குட்பட்ட மகாதேவஹள்ளி கிராம நிர்வாக அலுவலகத்தில் கிராம உதவியாளராக முருகக்கண்ணன் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இவரது பணிக்காலம் பூர்த்தியடைந்த நிலையில் இவருக்கு பணி ஓய்வு பிரிவு உபசரிப்பு விழா போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. போச்சம்பள்ளி வட்டாட்சியர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பணி ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர் முருகக்கண்ணன் மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு சால்வை மற்றும் சந்தன மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வருவாய் ஆய்வாளர்கள் கார்த்திகேயன், சசிகுமார், முதுநிலை வருவாய் ஆய்வாளர்கள் சுஜிமதி, புஷ்பா, கிரண்குமார், அருள்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் வட்டாட்சியர் மகேந்திரன் பணி ஓய்வு பெற்ற முருகக்கண்ணனை வாழ்த்தி தனது அரசு ஜீப்பில் முன் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து வழியனுப்பினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள வீரப்ப நாடர் குடியிருப்பு பகுதியில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அம்பேத்கர் என்பவர் தங்கியிருந்து கட்டிட வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள சாலையோர மரத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து தொங்கியபடி கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்செந்தூர் காவல்துறையினர் அம்பேத்கரின் உடலை மீட்டு உடலில் காயம் ஏதும் உள்ளதா, யாரும் மடித்து கொலை செய்து தொங்கவிட்டார்களா அல்லது அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மேமாத்தூர் கிராமத்தில் உள்ள பிரியா என்பவரின் 1.5 வயது குழந்தை வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் புகுந்த வெறிநாய் ஒன்று தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் காது மற்றும் மூக்கு பகுதியை கடித்து குதறியது.
பின்னர் குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு பெற்றோர் வீட்டிற்குள் வந்த நிலையில் அங்கிருந்து தப்பிச் சென்ற வெறிநாய் அதே ஊரை சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் சந்துரு, முருகவேல் மற்றும் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்ட நபர்களை காப்பாற்ற சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் சிவகுமார் என்பவரையும் கடித்து குதறியது. இதனையடுத்து பலத்த காயமடைந்தவர்கள் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் கருவேப்பிலங்குறிச்சி அடுத்த பேரையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவரது இரண்டாவது மகன் பன்னீர்செல்வம் சில வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்து விட்டதால் அவரது மகள் சிவசக்தி பாட்டி தனலட்சுமியுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் சிவசக்தி திருமணம் செய்து வைக்க கோரி அடிக்கடி பாட்டியுடன் சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் சம்பவத்தன்றும் திருமணம் செய்து வைக்கும்படி கோரி சிவசக்தி சண்டையிட்டுள்ளார். அப்போது ஆத்திரத்தில் சிவசக்தி வீட்டில் இருந்த மண்வெட்டியை எடுத்து பாட்டி தனலட்சுமியை அடித்து கொலை செய்துள்ளார். பின்னர் இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தனலட்சுமியின் உடலை கைப்பற்றி விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காவல்துறையில் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் சிவசக்தி சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து வழக்கு பதிந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் குறிச்சிலப்பட்டு அடுத்த கள்ளுக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன். இவர் சென்னையில் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 3 வருடத்திற்கு முன்பு வெங்கடேஸ்வரா நகர் பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்பவருக்கும் பிரவீனிற்கும் திருமணம் நடைபெற்று குழந்தைகள் ஏதும் இல்லாத நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனிடம் இருந்து பிரிந்து நந்தினி தனது தாய் வீட்டில் தங்கி திருப்பத்தூர் அருகே புதுப்பேட்டை ரோடு பகுதியில் இயங்கும் ஸ்ரீராம் பினான்சில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கணவன் பலமுறை தனது மனைவியை தன்னுடன் வாழ அழைத்தும் அவர் வர மறுத்துள்ளார். இதனையடுத்து மனைவி வேலை செய்யும் இடத்திற்கே சென்று தனது மனைவியை தனியாக அழைத்து தன்னிடம் வர அழைத்துள்ளார். ஆனால் மனைவி வர மறுத்ததால் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். பின்னர் நந்தினியின் அலறல் குரலை கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து திருப்பத்தூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை பள்ளி தாளாளர் பூர்ணிமா கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். 6 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் சுற்றுவட்டாரத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பாக விளையாடி முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டன.